திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக நெல்லை டவுன் வஉசி தெருவில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜா. விவரங்கள் வழங்கலாம். தர்ஷினி, வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ள நிலையிலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் தமிழக கடலோர பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மிதமானதும் முதல் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் நெல்லை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பல்வேறு எண்ணில் பரவலாக கனமழை பெய்தது. தொடர்ந்து நெல்லை மாநகரம் முழுவதுமே தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கவதியடைய முடிந்தனர். நெல்லை டவுன் பகுதி முழுவதுமே மழைநீர் தேங்கி காணப்பட்ட நிலையில் இருக்கிறது. குறிப்பாக வஉசி தெரு பகுதியில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் குடிநீர் குழாய் வீடுகளுக்கு உள்ளேயும் தண்ணீர் செல்லும் நிலையும் காணப்பட்டது. அந்த வழியாக செல்லும் இருசக்கர வாகனங்கள் தண்ணீர் பழுதாகி நிற்கும் நிலையும் ஏற்பட்டது. அதே போல் நெல்லை டவுன் வடக்கரை பகுதியிலும் தண்ணீர் தேங்கியே காணப்பட்டது. அந்த பகுதியில் உள்ள சாலையோர கடைகள் அனைத்துமே தண்ணீர் மிதந்தபடியே காணப்பட்டது. இந்த மழை நீரால் நடந்து செல்லும் முதியவர்கள், பெண்கள் என அனைவருமே சிரமத்திற்கு இடையே அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்தனர். பொதுமக்கள் இந்த மழை நீரை வடிய வைக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர். விவரங்களுக்கு நன்றி.